தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். 1 நாளாகமதி புத்தகம் 29 அதிகாரம் 12 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமதி புத்தகம் 29 அதிகாரம் 12 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவருடைய கரத்தை குறித்து நான் ஆயத்தம் செய்திருந்தேன். ஆனால் முடியாது, அதை ஆண்டை சுத்தமானால் வரப்போகிற நாட்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காலவெளியிலே உங்களோடு வசனத்திலே பல்வேறு காரியங்கள் காணப்பட்டாலும் ஆகும் என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மையமாய் வைத்து இந்த கால்வெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனத்தின் பல்வேறு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டினார். அதில் ஒன்று ஆகும். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால் காலையில் இந்த பாடலை பாடும் பொழுதும் உம்மால் ஆகாத காரியம் இல்லை ஆண்டவரே, எல்லாமே யாரால் ஆகும்? உம்மால் ஆகும், உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் ஆண்டவரே. இந்த காலையில் எந்த சூழ்நிலை ஆனாலும், இப்பேற்பட்ட பாதைகளானாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை ஆகும் என்கிற வார்த்தையை உடைய இருதயத்திலே பைத்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். வசனத்தை குறித்து சுற்று பார்த்த வழியிலே ஆகும் அப்படின்ற அந்த வார்த்தை அடுத்து நமக்குள்ள எழுப்புகிற ஒரு கேள்வி என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 34 வசனத்தை வாசியாப்போம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 34 வசனம். இது எப்படி ஆகும் சொன்னா நமக்குள்ள எழும்புற கேள்வி என்னது? எப்படி ஆகும், எப்படி ஆகும், அதான் கேள்வி. ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தின் நிலைமைகள், இவையெல்லாம் ஒருவேளை தேவன் இது ஆகும் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே எழும்புகிற ஒரு வார்த்தை, மரியாளுக்குள்ள காரியம் எப்படி என்ன செய்யும்? ஆகும். மரியாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். திருமணத்துக்கு முன்பதாகவே ஒரு கர்ப்பவதியான ஒரு நிலைமையிலே அவர் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாய், ஒரு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று வரிசையாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். மரியாள் தன்னுடைய வாழ்க்கை நிலைமையை அவள் பார்க்கிறாள், எல்லாவற்றையும் யோசிக்கிறாள். அப்பொழுதுதான் தேவனை நோக்கி சொல்கிறார், இது என்ன செய்யும்? எப்படி ஆகும். சில நேரங்களிலே தேவன் நமக்கு காட்டுகிற காரியங்கள் வித்தியாசமாக காணப்படும். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் சொல்லும் பொழுது வசனத்தை வாசிங்க. அப்போ 60ஆம் சங்கீதம் 2 அல்லது 3ஆம் வசனம், 60ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 63. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை காண்றாரா? சத்தமா சொல்லுங்க. அந்த கடினமான காரியத்தை காட்டும் பொழுது நமக்கு என்ன கேள்வி வருது? எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே உருவாகிறது உண்மை. மரியாளுக்குமே காட்டப்பட்ட காரியங்கள் கடினமான காரியம், இயற்கையினால் முடியாத காரியம், இயற்கைக்கு மாறான ஒரு காரியம், நினைத்து பார்க்க முடியாத காரியம், அவை கடினமான காரியம். அவைதான் நாம் கேட்கிறோம், இது என்ன செய்யும்? எப்படி ஆகும்? இந்த காலவெளியிலே இந்த கேள்வியுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றது அது ஆகும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அது ஆகும். என்னால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த கேள்வி ஒரு இடத்துல இது என் வாழ்க்கையில் ஆகும், இது என் வாழ்க்கையில் ஆகும் என்று இந்த காலவெளியிலே நம்ம விசுவாசிப்போம். விசுவாசம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நம்முடைய சூழ்நிலை, நாம் பார்க்கிற காரியங்கள், நம்முடைய காதில் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்போம். ஆகும் ஆகும். கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 பேர் 10 பேர் சொன்னது 12 பேர் சொன்ன ஒரே காரியம்தான். ராட்சல் இருக்கிறார்கள், பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் இட் இஸ் பாசிபிள், அது ஆகும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. மற்ற 12 பேரும் இயற்கை கண்ணில் பார்த்து அவங்கள எல்லாம் காரியத்தை அறிஞ்சதுனால முடியாதுன்னாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் நம்ம உடனே போய் சூழ்ந்து கொள்ளலாம், இது ஆகும். இன்று அவர்கள் விசுவாசத்தை பார்க்க அதே போல தான் பார்க்கிற காரியங்கள், நம்ம காது விழுகிற சத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு நெகட்டிவாக இருக்கலாம். எப்படி ஆப்போகிறது என்று ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் காலையில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகும் இந்த வார்த்தை பிடிச்சு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலையில் எப்படி ஆகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்பதை சில வசனங்களை ஆதாரத்தோடு நான் சுட்டி காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எப்படி ஆகும்? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஆவியினால் ஆகும். இந்த காலோடு விசுவாசிப்போம். ஆவியினால் அது ஆகும். என்னுடைய பராக்கிரம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடலாம், கேள்விக்குறியாய் மாறிவிடலாம். இது எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்விக்குறியை கொண்டு வரலாம். இந்த காலில் சொல்றார் கர்த்தரே, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம். தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே கேள்வி கேட்டாள். கடினமான காரியத்தை காட்டும் பொழுது இது எப்படி எனக்கு ஆக போகிறது, எப்படி ஆகும்? தேவன் என்ன சொன்னா? வாசிங்க 10 வசனத்தை. லூக்கா 1:35 வசனம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். சரி, என்ன சொல்ற? அப்ப ஆவியினால் ஆகும், தேவனுடைய ஆவினாலே ஆகும். உலக ஞானத்தின்படி அல்லமா, இல்லை நீ கேட்கிற யோசனைப்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மேல் நடுவார். அதனால என்ன செய்யும்? ஆகும். இந்த காலவெளியிலே தேவ ஆவியானவர் நம்மளே அசைவாடட்டும். நான் இந்த சம்பவத்தை யோசிக்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் சம்பவம் எனக்கு நினைப்பூட்டதினாலே அந்த வார்த்தை நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்திற்கும் 1 வசனத்திற்கும் இடையிலே பல ஆயிரக்கணக்கான இடைவெளிகள். சாத்தான் நெருக்கடியிலேயே ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி வானத்துக்கு நேராக ஏறுவேன், ஆராதனை பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் சொல்லும் பொழுது தேவன் அங்கே இருந்து அவனை விடத்தள்ளினார். ஆண்டருக்குறமா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியை அவன் கெடுத்து விட்டான்.
அவை 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. 3 காரியம் சொல்லப்படுகிறது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், ஹோப்லெஸ் கண்டிஷன், நம்பிக்கையற்ற நிலைமை. எல்லாம் ஒழுங்கின்மையாய் மாறி, ஒழுங்கெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பலவிதமான காரியமாய் சிதறப்பட்டு கிடக்கிற ஒரு நிலைமை. ஒரு ஆர்டர் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை. 2வதாக எல்லாம் வெறுமை, எல்லாம் எம்டி ஆக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லாத நிலைமை. 3வது இருளான ஒரு நிலைமை. எனவே வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி ஆகும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை காணப்படலாம், நம்முடைய குடும்பத்தில் ஒழுங்கின்மை காணப்படலாம், வெறுமை காணப்படலாம், இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை காணப்படலாம். எப்படி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்? தேவனுடைய திட்டமின் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும்? இது எப்படி ஆகும்? நம்முடைய பக்தியினால பர்சனல் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் என்ன செய்தாராம்? அசைவாடி கொண்டிருந்தார். இவரை வார்த்தை ப்ரூடிங், அசைவாடி கொண்டிருந்தார். நமக்கு எல்லாம் தெரியும், நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த நாட்டில் வீடுகளில் இப்போல்லாம் பிராய்லர் கோழியாக மாறிடுச்சு. அந்த நாட்டில் அப்படி அல்ல. வீடுகளில் கோழியை வளர்த்து என்ன செய்வோம்? முட்டையை எடுத்து என்ன செய்கிறாங்க? அடைகாக்குவது. அந்த புரூடிங் என்பது அடைகாத்தல் என்கிற ஒரு வார்த்தை. சாதா முட்டை தான், எந்த விதமான காரியம் இல்லை. வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் இருக்கிறது, அவ்வளோதான் ஓட்டுக்குள்ள. ஆனால் 21 நாட்கள் அந்த கோழி அதன் மேல அசைவாடும் பொழுது, அடையாக்கும் பொழுது, அந்த முட்டைக்குள்ள இருந்து என்ன உருகிறது? ஜீவன் உண்டாகிறதை பார்க்கிறோம், உயிர் ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்படிதான் மரியாள் மேல ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவளுக்கு கிறிஸ்துவாகிய ஜீவன் பிறப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வெறுமை, ஒழுங்கின்மை, இருள், அதன் மேல ஆவியான அசைவாடும் பொழுது எல்லாம் நேர்த்தியாக்கப்பட்ட ஒரு நிலைமை பார்க்கிறோம். அப்படியான இந்த நாட்களில் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் மேலே ஆவியானவர் அசைவாட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் அசைவாட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும், நம்முடைய சபைகளை தேவனுடைய ஆவியானவர் அசைவாட வேண்டும், நம்முடைய பகுதியை தேவ ஆவியானவர் அசைவாடுவாரானால் எல்லா ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், எல்லா இருள் நீங்கி பெரிய ஆசீர்வாதமான ஒரு நிலம் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவ ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவ ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அசைவாடும். நாம் கூடி வரும் பொழுது ஜெபங்களில் பாடுறோம், அசைவாடும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் நினைச்சீங்க அசைவாடுங்க. ஏதோ பாடலுக்காக அல்ல, ஆவியானவர் அசைவாடும் பொழுதுதான் அங்கே ஏதோ காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம், சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆகும், தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா. எங்க ஆக போகிறது? எங்க கேள்வி கேட்காதீங்க, விசுவாச வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா. என்னால் முடியல, என்னால் ஆகல, உண்மைதான் அது. அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டாம், அதை அறிக்கை செய்ய வேண்டாம். தேவ ஆவியானவரால் ஆகும். இசைக்கையில் வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். உலர்ந்த, மிகவும் உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய் ஆண்டவர் தீர்க்கதரிசியை நிறுத்துகிறார். அவர் கேட்கிறார், மிகவும் உலர்ந்தது என்று எழுதப்படுகிறது. அப்பா இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறார்.
அவனுக்கு ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும் இது? அதனால் ஆண்டவர் சொல்லிட்டான், எனக்கு தெரியாத உங்களுக்கே தெரியும் ஆண்டவர். உங்களுக்கு என்ன செய்யும்? உமக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நீரே அறிவீர். என்னை ஆள விட்டுருங்க. என்னையை பொறுத்தளவுக்கு இது என்ன செய்யாது. அது எப்படிப்படுது? மிகவும் உலர்ந்து போன். ஆண்டவர் சொன்னார், ஆவி அதுக்குள்ளே வரும்பொழுது ஜீவன் அடைந்து மகா பெரிய சேனையாய் மாறிற்று. ஹல்லேலூயா. உழந்து போன நிலைமையா இருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலைமையா இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன நிலைமையா இருக்கலாம். மிகவும் இழந்து போன எலும்புகள் ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். நாட்டில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் கேட்போம், ஆவியானவரே எங்கள் மேலே நீ அசைவாடுங்க, என் குடும்பத்தின் மேலே அசைவாடுங்க, என் வேலையின் மேலே அசைவாடுங்க, என் தொழில் மேலே அசைவாடுங்க. தேவ ஆவியானவர் அசைவாடுவாரானால் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் தான் ஒழுங்கின்மையான ஒரு நிலைமை. நம்ம மாற்ற முயற்சிக்கலாம், நம்ம சரிப்படுத்த முயற்சிக்கலாம், முடியாமல் போயிருக்கலாம். வெறுமை எப்படியாவது நிரப்பி நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை, அந்தகாரம் நிறைந்த ஒரு இடம், அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலை. நாம் எதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க, தேவ ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. ஆண்டவரே, ஆவியானவர் அசைவாடுகிற இடங்களில் ஜீவன் உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. முன்னால் நிறுத்துவோம். சாதா முட்டை மேலே ஒரு 21 நாட்கள் கோழி அடைகாக்கு அதற்குள்ள ஜீவன் உண்டாகுமானால் ஆவியானவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதை சிந்தையில இருத்தி அதை நினைவிலை இழுத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையில் ஆவியானவர் அசைவாட வேண்டுமோ கேளுங்க. அந்த சொல்லாரு, செருபாபாயிலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பலத்தால் அல்லப்பா, பராக்கிரமத்தால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஆலயத்தை கட்டுவதற்கும் மற்ற எந்த காரியத்தை செய்வதற்கும் என்னுடைய ஆவியினாலே ஆகும், நீ திடன்கொள் என்று தேவன் செருபாபேலை தைரியப்படுத்தினதை நான் வாசிக்க முடியும். ஆகவே இந்த கால்வழியிலே நான் சொல்லுவோம், ஆகும், அது ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி ஆவியினால் ஆகும். ஆவியானவர் எங்கெங்கே அசைவாடுகிறாரோ அங்கே எல்லா ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும், ஜீவன் உண்டாகும். அவே இந்த நாட்களில் அப்படி ஜெபங்கள் சாதாரண ஜெபமாக இருக்க வேண்டும். ஒரு உணர்வுள்ளதாய், உணர்வடைந்ததாய், சூழ்நிலை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாடுங்க. எந்த காரியமானாலும் சரி, குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, என்னுடைய காரியத்தின் மேலே, வேலையின் மேலே நீங்க ஆசீர்வாடுங்க ஆண்டவரே. கேட்போம். தேவாவியினால் அது ஆகும். அப்படி பலத்தினால் அல்ல. பராக்கிரம ட்ரை பண்ணியிருக்கலாம், எவ்வளோ காலம் திட்டம் பண்ணியிருக்கலாம், ஃபெயிலியர் ஆகிக்கலாம். அந்த காலவில் சொல்றாரு, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிகள் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஏற்கனவே விசுவாசத்தை இழந்து போய் நிற்கிற ஒரு மனிதன் தன்னுடைய குமாரனை பிசாசு பிடித்திருந்தது, அது இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். அந்த நேரம் பார்த்து இயேசு மலையிலே போனதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது ஊமையும் உள்ள ஆவி பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வந்த ஆண்டவரே, சீசரை கேட்டு அவங்களால நினைச்சுட்டாங்க, கூடாமற் போயிடுச்சு. சீசரை கொண்டு வந்த ஆண்டவரே, அவங்களால முடியலப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்ற வார்த்தை கேட்டீங்கன்னா, இவனை கொல்லும்படிக்கு இது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால்
எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை பாருங்களேன். உங்களால் ஏதாவது உங்கள் சீசட்டை போனேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமான்னு என்ன செய்யுங்க? செய்யுங்க ஆண்டவர். நம்பிக்கை இல்லை, கேட்குறான். ஆண்டவர் தான் சொல்லாரு, விசுவாசி கூடுமானால் என்ன செய்யும்? ஆகும். விசுவாசி கூடுமானால் ஆகும். தேவனுடைய பிள்ளையே, சொல்லுடைய சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் கடினமானதாக காணப்படலாம், நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். அந்த காலிலே அது ஆகும். எப்பொழுது ஆகும்? விசுவாசி கூடுமானால் அது ஆகும். Believe God. விசுவாசம் என்பது மிக முக்கியம். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். விசுவாசம் தேவனுக்கு பிரியமான ஒன்று. எபிரேயர் 15 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்போ கர்த்தரை. தேவன் அவரால் முடியும். அவர்தான் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு வழி போகிற காலங்கள், விசுவாச துரோகம் ஏற்படுகிற இந்த நாட்களில் நம்ம கர்த்தரை முழு இதயத்தோடு விசுவாசிப்போம். விசுவாசம் என்பது எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதி, காணப்படாதவைகளின் என்னதாங்க? காணல, நான் பார்க்கல, ஆனா நிச்சயிக்கிறேன், நடக்கும், கர்த்தர் செய்வார். அந்த ஒரு நிச்சயம். ஆண்டவர் சொல்றார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நான் என்ன செய்யும்? நமக்கு இயற்கைன்னா எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னா அப்படி என்ன செய்யும்? நடக்கும். நோ அதர் கொஸ்டின், மாற்று கேள்வியே கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதனால ஆகும். என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய முயற்சினால் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னதில்ல, பவுல் சொல்றார், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவன் சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும் என்று தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். என்ன நிலைமை அது? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னை கர்த்தர் எனக்கு அபயப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் நிச்சயமாக ரோமாபுரி போவேன், எனக்கு நடக்கும், நிச்சயமாக நடைபெறும், என்ன வந்தாலும் பரவாயில்ல. இந்த காலவெளியிலே நம்ம கர்த்தர் அதிகமாக விசுவாசிப்போம். விசுவாசத்திற்கு மூல காரணம் தேவனுடைய வார்த்தை என்பது ரோமர் 10:17 நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை முக்கியப்படுத்தும். தேவனுடைய வசனங்கள் அதிகமாக வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதை அப்படியே பற்றி கொள்வோம். எதிர் கேள்வி கேட்காதபடி அதை அப்படியே விசுவாசிப்போம், அப்படியே நம்புவோம். கர்த்தர் செய்வாரு, வாசலை திறப்பாரு, இல்லை அற்புதம் நடக்கும், காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்ன செய்வேன்? அறிவேன். ஏன்? அவர் என்ன சொன்னார் அதை செய்வார். அவர் விட்டு விடுகிறதல்ல, தேவன் நடத்துவார், எல்லாம் அவருக்கு தெரியும். காலவெளியிலே ஏதாயிலும் நீ செய்யக்கூடும் ஆசை ஆண்டவரே, இல்லைப்பா விசுவாசித்தா என்ன செய்யும்? ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு என்ன செய்யுது? குரல் 2 குரல் ஆண்டவர்கிட்ட போனாங்க, அப்படிதானா? 2 குரல் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எங்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கணும். ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படியே. ஒருத்தர் சொன்னார், அதில் ஒரு குருடன் எனக்கு ஒரு கண்ணை ஆண்டவர் திறந்துடுவான்னு விசுவாசித்திருப்பான்னா எத்தனை கண்ணு தான் தந்துருக்கும்? ஒரு கண்ணு தான் தந்துருக்கும். ஆண்டவனுடைய விசுவாசத்துக்கு மேலேயும் செய்யப்படுறதுல கிடைக்கல. அதனால் விசுவாசம் என்பது மிக முக்கியம்.
அவை நாட்டில் அநேகர் விசுவாசிட்டு வழி போகிற நாட்களில் நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரம் விசுவாசம் என்பதை அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை உடையவளாய் காணப்படுவோம். தேவனிடத்தில் விசுவாசிப்போம். நான் சொன்ன விசுவாசம் கர்த்தரை எப்பொழுதும் கனப்படுத்தும். விசுவாசம் எப்பொழுதும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒன்று. தேவனுடைய உள்ளத்தை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏரோதியாள் நடனமாடி தன் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தின மாத்திரத்தில் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்ததை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இருதயத்தை மகிழ்வித்த நிமித்தமாய், தன் இருதயத்தை சந்தோஷப்படுத்த நிமித்தமாய் வாக்கு பண்ணினான். அப்படியானால் நம்முடைய ஆண்டோடைய இருதயத்தை நம்ம மகிழ்ச்சிப்படுத்துவோமானா தேவன் ஒரு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகும். மார்க்கன சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23. இயேசுவை நோக்கி, தேவனிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எப்படி ஆகுமா? சொல்லுங்க. நான் சொன்னபடியே ஆகும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சொன்னபடியே ஆகும். சரி சொல்லுவாங்க, எப்போ அவங்களோட சேர்ந்துடாத கருணாக்கு இருக்கு. என்னன்னாக்கா கருணாக்கு இருந்தால் தான் சொன்னபடி என்ன செய்யுமா நடக்கும். அதனால் வாயில் பற்றாத, அவங்க வாயில் பற்றான்னுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் எதை சொல்கிறோமோ அது அப்படி என்ன செய்யும்? நடக்கும். ஆகவே நாட்டில் விசுவாசியை நாம் சொல்லுவதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன், அந்த கதையெல்லாம் என்ன செய்ய இருக்க கூடாது. ஏன்னா நீதிமன்றம் வாசிக்கிறோம், உன் வாயின் வார்த்தையினாலே நீ என்ன செய்தாய்? பிடிச்சிருவான் பிசாசு. நீ சொன்னல்ல அதுபடிதானே, பிடிச்சிருவான். ஆகவே நம்முடைய வாயில பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிக கவனமான வார்த்தையாய், விசுவாசத்தின் வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டு சில வார்த்தை சொல்றார், விசுவாசத்தோடு சொல்ல முடியாது சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, தேவனிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசம் ஆகிருங்கள். நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இந்த ஃபைத் கன்ஃபெஷன் என்கிற ஒரு உபதேசம் வந்துச்சு. ஒரே கருத்தை 100 தடவை என்ன செய்யணும்? சொல்லிட்ட சொல்லு, நீ சொல்லு சொல்லு சொல்லு. 100 தடவை சொன்னாலும் 1000 தடவை சொன்னாலும் இதயத்தில் விசுவாசம் இல்லாமல் சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருதயத்தில் விசுவாசித்து மலையவே தள்ளுண்டு போன்னு சொன்னால் என்ன செய்யுமா? போயிடுமா? பாருங்க, மலைன்றது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மலை போல பெரிய தேவையாக இருக்கலாம், மலை போன்று பயமுறுத்துகிற காரியமாக இருக்கலாம். வாயின் வார்த்தை வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போ இருதயத்தில் என்ன செய்யணும்? வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா நிரப்பணும். ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்பப்படணும், வசனம் நிரப்பப்பட வேணும். பவுல் சொல்ல பார்த்தீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன செய்ய பலன் உண்டு. தாவீது சொல்றான், எனக்காக கர்த்தர் யாவை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். செய்தவர் முடிப்பார் எனக்காக. விசுவாசம் எங்க முடிய போகுது? எங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே நெகட்டிவ் வார்த்தை தான், எதிர்மறையாகவே பேசணும்.
எதிர்மறையான காரியங்களை எடுத்து பேசுவது இல்லை. ஆனால் இப்படி ஆட்டில் பார்த்தாலே ஓடிடுது. அவங்ககிட்ட போனால் இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? இல்லாமல் என்ன செய்யும்? போயிடும். எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் வசனம் சொல்லுது, பஞ்சத்தில் உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வார்த்தை எடுங்க, அதை இருதயத்தில் பதித்து வைங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு புத்தி இல்லை, எனக்கு புத்தி இல்லை, புத்தி இல்லை. ஏன் கர்த்தர் ஞானத்தை தருகிறான்னு இருக்கு. அந்த வசனத்தை சொன்னாங்கன்னா அதில் ஆசா ரொம்ப அருமையான மனிதன். யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அவன் பார்க்குறான், இவனால் இப்போ எல்லாரோடு யுத்தம் பண்ண முடியாது, திரள் கூட்டமான ஆட்கள். சொன்ன, ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, எனக்கு என்னது கஷ்டம். நம்ம என்ன மாற்றி சொல்கிறோம், எனக்கு கஷ்டம் ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு நடக்காத ஆண்டவரே. அவன் மாற்றி சொல்கிறான், எனக்கு கஷ்டம்தான், ஆனால் உமக்கு அது எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவர் லேசாக ஜெயத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியம். வசனம் சொல்லுது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாக இருக்கா? இல்லை, என்னவானாக? சொல்லுவானாக. சொல்ல வேண்டும். சில நேரத்தில் வாயின் வார்த்தையினாலே சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தால் என்று எழுதப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கையிட லூக்கா 4 அதிகாரம் மத்தேயு 4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை சோதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையவே கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே வாயின் வார்த்தைகள் கவனமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். விசுவாச வார்த்தை பேசலன்னு சொன்னால் வாயை மூடிட்டு என்ன செய்யணும்? அமைதியாவது என்ன செய்யணும்? இருக்கணும். விசுவாச வார்த்தையை சொல்லக்கூடாது. அன்றைக்கு யோசுவாவும் காலை விசுவாசத்தோடு சொன்னார்கள், போய் நாம் எளிதாக என்ன செய்யலாம்? ஜெயித்து கொள்ளலாம். எளிதாக ஜெயிக்கலாம், எளிதாக சுதந்திரிக்கலாம். அவங்க விசுவாசத்தபடி 2 பேரும் அவள் அந்த கானான் தேசத்தில் புறப்பட்டதில் 2 பேரும் தான் அவங்க தேசத்தை சுதந்திரித்தார்கள். மற்ற யாரெல்லாம் போயிட்டாங்க. என் வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம். நீ சொன்னபடியே ஆகும் சொல்றாரு. நான் ஒவ்வொரு நாள் அறியணும், நான் சொன்னபடியே என்ன செய்யும்? ஆகும். அதனால் என் வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் வாயின் வார்த்தையில் எச்சரிப்புள்ளதாக இருக்கணும். நான் சொல்வது போல விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன் இல்லை. வாயின் வார்த்தைகளாலே சிக்குண்டு போவோம், மாட்டிக்கொள்வோம். ஆகவே நம்முடைய காரியங்கள் ஆகும். அதற்கான திறவுகளை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆவினால் ஆகும், விசுவாசித்தால் ஆகும். விசுவாச வார்த்தையை பேசினா என்ன செய்யும்? ஆகும். இந்த 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிங்க ஆப்போம். முதல்ல வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிற. நல்ல கவனம், என்ன ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஐஸ்வர்யம் கனம், ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, எனக்கு வர வேண்டிய மதிப்பு எங்கேருந்தான் வருது? சத்தமாக சொல்லுங்க. அப்போ யாரால் வரணும்? தேவனால் வர வேண்டும். நம்முடைய ஸ்டேட்டஸ்னால் அல்ல. சில கடன் வாங்கியாவது தங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தம்ன்றாங்க. ஏன்னா 4 பேர் மத்தியில் மதிப்பாக இருக்கணும்னா, மதிப்பு அதில் வராது, கனம் அதில் வராது. ஐஸ்வர்யம் கனத்தையும் யார் தருகிறார்? தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும்
இவங்க யார்கிட்ட இருக்கா? இது வந்து தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்றான். எல்லாம் உங்ககிட்ட இருக்க ஆண்டவரே, எல்லாம் இடத்துல இருக்கிறது, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே சொல்றான். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன சொல்லப்படுகிறது? அது யாரெல்லாம் சொல்லியிருக்கு? என்ன சேர்த்து சொல்லியிருக்குன்னு சொல்லுங்களேன். எப்படி வசனத்தை விசுவாசிக்க போறீங்க? எல்லாரையும் எல்லாரையும் என்ன யாரை இன்க்ளூட் பண்ணியிருக்கு? உங்களை நம்மையும் சேர்த்து. எவரையும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாலும் சரி. ரொம்ப பலமான வார்த்தை. யோவான் 1 அதிகாரத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறபடி அதிலே சொல்லப்படும். எந்த மனுஷனையும் அவரால் செய்ய முடியும் பிரகாசிப்பேன்னு சொல்லலாம். இங்க எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் எதனால் ஆகுமா? நான் போன வாரம் ஆண்டோடைய கரத்தை பற்றி தான் கொஞ்சம் தியானித்து எடுத்தேன். இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் ரொம்ப இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டோடைய கரத்தை பற்றி பார்த்தேன். ஆண்டோடைய கரத்தினால தான் ஆகும். ஹல்லேலூயா. எஸ்ரா மேலே நெகேமியா மேலே அந்த கரம் இருந்துச்சு, வந்தது. சன்பல்லா தோபியா அலங்கத்தை கட்ட முடியாதபடி தடை செய்தார்கள், பலமான காரியங்களை செய்தாங்க. ஆனால் தேவனுடைய கரம் ஆண்டுடைய கரத்தினால் ஆகும். நல்லா கவனிங்க. உங்கள் கரத்தினால முடியாமல் போயிருக்கலாம். நம்முடைய கரத்தினால் என்ன செய்யலாம்? என் கையால் முடியலை, பலனே இல்லை. உண்மைதான். நம்முடைய கரத்தினால் அல்ல. யாருடைய கரத்தினால? தேவனுடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம், மகத்துவமான கரம். தாவீது அதை குறித்து அதிகமாய் சங்கீதத்தில் எழுதுகிறான். ஆண்டோடைய கரத்தை குறித்து. ஏன்? ஆண்டோடைய கரத்தை நன்றாய் அனுபவித்தவன், வாழ்க்கையை உணர்ந்தவன். அதுதான் யாப்பேசும் ஜெபிக்கும் பொழுது, என் வாழ்க்கையை மாற்ற யாராலும் முடியாது, என்னை எல்லாம் வேதனைப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். என் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறி நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் ஆண்டோடைய கரம் என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க கரம் என்ன செய்யணும்? என்னோடு. ஆனால் ஹானரபிள் மேன், தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்ற மனிதனாய் மாறினான். ஹல்லேலூயா. எது இருந்ததுனால? ஆண்டுடைய கரம். ஆண்டுடைய கரம் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை மாற்றும். ஆண்டுடைய கரம் உடைய ஸ்டேட்டஸே மாத்திரும். தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்காரும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டுடைய கரம். அதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்று இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் முடியலப்பா, ஆனால் உங்களுடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டி முடிக்க விரும்புகிறேன். நான் வேறு வித்தியாசமான சூழ்நிலை அந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்ல முடிய விரும்புகிறேன். என்னாமத் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்துகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவை சந்தித்தார். இப்பொழுது இறைச்சி வேண்டும் என்று அழுதார்கள். நல்லா கவனிங்க. தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்த தவறே கிடையாது. என்ன தேவையோ அதை என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட செய்யலாம், கேட்கலாம். எது உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனா முறுமுறுக்க கூடாது. இவ்வளோ தண்ணீர் கொடுத்தார், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார். இப்போ என்ன செய்திருக்கலாம்? மோசே என்கிட்ட ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி, எங்களுக்கு இறைச்சி மட்டன் சாப்பாடு வேணும் ஐயா, கொஞ்சம் இறைச்சியை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன செய்யலாம்? முறுமுறுத்தார்கள். என்ன செய்தாங்க? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பாதி பேர் அழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முறுமுறுப்பு. எவ்வளோ நன்மை செஞ்சோம், எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றோம், எவ்வளோ கர்த்தர் அற்புதத்தை செய்தோம், என்னதாங்க? முறுமுறுப்பு. நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய வீடுகளில் முறுமுறுமத்து இருக்கக்கூடாது.
ஆண்டவற்றை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன சொன்னால், தேவையானதை பெற்றுக்கொள்ள வழி ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது நேபாள் போகிற பாதி வழியில் ஒரு இடத்துல தங்கணும். ஒரு குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்தோம். அதில் கரண்ட் இல்லை. பீகார் எப்பயுமே கரண்ட் இல்லாத இடம் தான். கரண்டு போக கரண்டு வர, கரண்டு போக கரண்டு வர, ராத்திரிலாம் தூக்கம் இல்லை தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன செய்ய? அடுத்த நாள் திரும்ப பிரயாணம் பண்ணி நேபாள தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். வரும்பொழுது அதே மாதிரி பீகாரில் தங்கியிருந்தேன். அங்கேயும் சரியான காற்று வசதி இல்லை. முறுமுறுக்க முடியுமா? இல்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். உட்காந்து சேரை போடுவாங்க, ஜோம் பண்ணிட்டு உட்காந்து. பல இடங்களில் வித்தியாசமான சூழ்நிலைகள், பல காரியங்களை சந்திக்கிறோம். எல்லாமே மிஷின் ஃபீல்டில் போகும்போது எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கப்பா, என்ன செய்கிற, என்ன நேரம், என்ன காலங்கள், ரைட்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு மாத்திரம் தேவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. தேவன் கொடுத்துருக்கிற காரியத்தில் சந்தோஷம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். இவங்க அப்படி இல்லை. அழுதரலாம், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும். மோசே சொல்கிற ஆண்டவர்கிட்ட அந்த நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இது நம்மால் தாங்க முடியாத பாரம், ஆண்டவரே என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் அப்பா, எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ. அப்போ மோசே சாதாரண ஆள் கிடையாது, விசுவாச வீரன். கோலை வச்சு கண்மடைய அடிக்க தண்ணீர் வந்தது, கோலை நீட்டின செங்கல் ரெண்டாக பிளந்தது. இவ்வளோ பெரிய விசுவாச வீரன். இப்போ பார்க்குறான், திரளான ஜனங்கள் இருக்கிற இடம் வனாந்திரம், இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் பேசினார் மோசேட்ட, மோசே நான் இறைச்சி கொடுக்க போகிறேன், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எவ்வளோ நாள்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுப்பார் தெரியுமா? திருப்தியாக கொடுப்பார். டேஸ்ட் கொடுக்குற ஆண்டவரில் எப்படி கொடுப்பார்? திருப்தியாக கொடுப்பார். செழித்து பாத்திரம் நிரம்பி வழிபடியாய் கொடுக்குற கர்த்தர். மோசேக்கு பெரிய சந்தேஷம். அதை கேட்ட கேள்வியை பாருங்களேன். 21 வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆண்டோட சொல்கிறான், வெறும் காலாட்டினா ஆண்கள் மாத்திரம். ஆண்டவரே கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஏன்ட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் இல்லை, காலாட்கள் மாத்திரம். அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கணக்கு சொல்லுகிறார்கள் வேத மனிதர்கள். இவ்வளோ பேர் என் கூட இருக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆமாம், நீ சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிறீர். இங்கே இருக்கிறது யாரு? நான் தான். நல்ல பிரச்சனை சந்திக்கணும். எப்படி ஆண்டவரே? அவன் சொல்ல பாருங்களேன், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் போதுமா, சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு கூட சேர்த்தாலும். யோசிப்பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பா மோசே, உன் கை சாதாரண கையா இருக்கலாம், என்னுடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு கொடுத்துப்பேன்னு சொல்றாரு, 1 மாசம் தருவேன்னு சொல்றீரு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. என் கரத்தினால் ஆகும்பா, உன் கையில் சப்ளை பண்ண முடியாது, ஆனால் என்னுடைய கரத்தால் என்ன செய்யும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவைகள் பெரிதாக இருந்தாலும் இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை பார்ப்போம், நம்முடைய கரத்தை பார்க்குறோம். பல நேரங்கள் நம்முடைய கரத்தை நோக்கி பார்க்குறோம். இல்லை, கர்த்தருடைய கரம், தேவ கரம், அதான் ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். நான் ட்ரை பண்ணிட்டேன், நான் உழைச்சிட்டேன், என்னால் முடியல. தேவனுடைய கரத்தினால் ஆகும். அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 31 வாசிங்க பார்ப்போம்.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. நல்ல கவனி, ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியம். எங்கிருந்து காத்து புறப்படுது? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று. காடுகள் எங்க இருக்கு? சமுத்திர காடுகள் எங்க இருக்கு? சமுத்திரத்தை அடிச்சு மூன்று காரியம். ஒன்று, காத்து எங்க வீசுது? எங்க இருந்து வருது? காடு எங்க இருந்து வருது? எல்லாம் எங்க போய் விழுது? பாளையம். சரியான இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அந்த நாட்டில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த லாட்ரி சீட் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ கேரளா போனீங்கன்னா களியக்கவலையை தாண்டவனு வெறும் லாட்ரி கிடையாது தான் இருக்கும். நைட் முழுசும் ஃபுல்லாக திறந்து வச்சுக்கேன் கேரளா லாட்ரி. அந்த நாட்டில் லாட்ரியை வாங்கிட்டு பேப்பரை வாங்கி பார்ப்பான். ஐயோ, இந்த நம்பர் இந்த பக்கம் இருந்தால் நான் லட்சாதிபதியாக இருப்பேனே. ஐயோ சார், கொஞ்சம் நம்பர் என்ன செய்தாங்க, மாறிடுச்சு. ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து காற்று, காடை சமுத்திரம், வர வேண்டிய இடம் எங்க? பாளையம். சரியா கதை செய்கிறார். அது எத்தனை முழம்? 2 முழம். அப்படின்னா 3 அடி. 3 அடி உயரத்திற்கு என்ன விழுந்திருக்கு? இப்ப காடை. காடை எங்க இருக்கும்? கடையில் இருக்குமா? கடையில் இல்லை. எங்க இருக்கும்? காட்டில் இருக்கும். எங்க இருக்கும் காடை? எங்க இருக்கும்? காட்டில் தான். இப்போ தான் உற்பத்தி பண்ணி கடைக்கு வந்துருச்சு. காடை காட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த காடை எங்கேருந்து வந்துச்சா? அவன் ஆதியா 1 சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லா பறவைகளையும் என்ன சொன்னார்? சமுத்திரமானது திரளாக என்ன செய்யணும். அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே படைச்ச ஆட்டையும் தரமாட்டேன், ஏற்கனவே படைச்ச மச்சத்தையும் உனக்கு தரமாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கி உனக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அவருடைய கரம் நமக்காக சிருஷ்டிக்கும். அதை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்ப ஒரு தடவை என்ன செய்கிறாரு? சமுதிர கட்டளையிட்டு இருப்பார். காடுகளை திரளாய் பரப்பின்னு. இந்த காடை வந்து எங்கே போயிடக்கூடாது? காட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால் கத்தட்டிருந்து ஒரு காற்று வீசி அந்த காற்று எங்கே வந்து அடித்து வீசினது? பாளையத்தில். அதான் நீங்கள் ஆண்டவருடைய செயல்கள் எவ்வளோ மகத்துவமானவைகள். அப்பா, நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் வச்சுறாங்க செய்கிற ஆண்டவரே. உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கினா உங்கள் வீட்டு ஆசல்படியே ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கே கொண்டு வருவார். ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்டில் ஊழியத்தில் இருந்த நாட்களில் திருமணத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம். வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பாரத்தோட இடத்துல சின்ன குடிசையில் அமர்ந்திருக்கிறேன். இரவு சாப்பாடு வேணும், மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸ்டவ்வுக்கு தேவையான மண்ணெண்ணெய் இல்லை. அப்பொழுது அந்த எஸ்டேட், நான் ஜெபம் நடத்துகிற எஸ்டேட்டில், தட்சிணாமூர்த்தி அவருடைய எஸ்டேட்டு, அங்கே இருக்கிற ஒரு பையனை வர சொல்லி கேனை கொடுத்து கடைக்கு அனுப்புனேன். அவன் கடையில் போயிட்டு என்ன இல்லைன்ட்டு வந்துட்டான். மண்ணெண்ணெய் செய்யல இல்லை. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் என்ன இங்கே அனுப்பியிருக்கிறீர். யாரை அனுப்பியிருக்கிறது? நீர் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? இப்போ நான் இரவு சாப்பிடணும், அதுக்கு என்ன செய்யணும்? மண்ணெண்ணெய் என்ன செய்யணும்? வேணும். நான் கடத்தில் போய் கேட்கலாம், தெரிஞ்ச ஆட்கள் கடை வச்சுருக்குறாங்க, கேட்கலாம். இல்லை, எங்கேயும் போக மாட்டேன். ஒரு சின்ன கட்டில், அதில் உட்கார்ந்து ஆண்டோடைய முகத்தை நோய் பார்த்தேன், ஜெபித்தேன். முறுமுறுக்கலை, தரண ஆண்டவர் எனக்கு இரவு சாப்பாடு வேணும். குளிரில் சாப்பிடாம படுக்க முடியாது. இன்றைக்கு அது நல்லா ஞாபகம். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த எஸ்டேட் ஓனர் டிரைவர் கையில் ஒரு 5 லிட்டர் கேன் நிறையா அந்த நாட்டில் டின் இருக்கும். அந்த டின்னில் ஊற்றி கொடுத்துட்டார். நான் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஐயா கொடுத்துட்டாங்க, மண்ணெண்ணெய் கொடுத்துட்டாங்கன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம்னா, அந்த மண்ணெண்ணெய் வாங்க போன பையன் வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ இந்த எஸ்டேட் ஓனர் வந்திருக்காரு. எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டிருக்கார். பாஸ்ட் விட்டு போயிட்டு வரேன்னு இருக்கான். எதுக்குடா போனேன்னு கேட்டிருக்கார். மண்ணெண்ணெய் வாங்கி கொடுக்க போனேன்னு இருக்கான். வாங்கி கொடுத்தியான் இருக்காரு. இல்லைன்னு இருக்கான். உடனே என்ன பண்ணான்னா, அவர் டிரைவரை கூப்பிட்டு 5 லிட்டர் வாங்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சரி, நமக்கு தேவைன்னா கர்த்தர் எங்கே கொண்டு வருவார்?
நம்ம வீட்டுக்கே கொண்டு வருவார். சென்டரில் போஸ்ட் அந்த நாட்டில் பார்க்கணும், போஸ்ட்மேன் மணி ஆர்டர் வந்துக்கணும், போஸ்ட்மேனை தேடி இவங்க போவாங்க, போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து போயிடுவார். ஒழுங்காக வீட்டில் இருந்தால் வந்த போஸ்ட்மேன் வீட்டில் நினச்சிவார், காசை கொடுத்துப்பார். கடைசியில் அடுத்த நாள் தான் இதே மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தர்ற நேரம் பார்த்து எங்கேயா போயிடுது. இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டோடைய கரம் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து போடும். அந்த வசனம் அந்த வசனம் அதனால தான் கத்தடத்துலேருந்து என்ன பெறப்படுது? காற்று பெறப்படுகிறது. அவர் வாட்டுக்கு படைச்சி காடு அது வாட்டு காட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்காகவே ஆண்டவர் காற்றை அனுப்பி பாளையத்தில் வந்து போட்டார். நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடுவார். ஹல்லேலூயா. என்ன தேவையோ அதை கத்தனிச்சு வரங்க தருவார். அவருடைய கரத்தின் ஆளாகும். ஆகவே இந்த காலை எனக்கு உங்களுக்கு பெரிய தைரியம் என்னன்னா, ஆகும், அவரால் ஆகும். ஹல்லேலூயா. என்னால் முடியாது, உண்மைதான், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கு, ஆனால் அவருடைய கரத்தினால் ஆகும். எவ்வளோ பெரிய கரம் பாருங்க. அவருடைய கரத்தினால சிருஷ்டிக்கூடிய கரம். சொன்னேன், இன்னைக்கு நமக்கு ஒரு தேவைன்னா அதை அவர் உண்டாக்கி நமக்கு தருவார். ஆகவே எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி போகிறது, சூழ்நிலைகள், கேட்கிற சத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டுருவோம். ஒரே ஒரு வார்த்தை, ஆகும், ஆகும். எல்லா தேவசம் எழுமிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லா கதவுடைய சமூகத்தில் எழுமி இருப்போம். ஹல்லேலூயா. ஆகும். இந்த காலில் கத்த சொல்லுகிற வார்த்தை ஆகும். அந்த இருதயத்தினால அந்த வார்த்தையை சொல்லு. இன்னைக்கு நாம் இருக்கிற உலகம், கேள்வி கேட்கிற உலகம், முடியாது, நடக்காது, வராது, போகாது என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள். எந்த காரியத்தோடையா போறீங்களோ, என்ன சூழ்நிலை வரைக்கும் தெரியுங்களோ, எப்படிப்பட்ட நிலை வரைக்கும் ஆண்டவர் சொல்றார் ஆகும். இந்த காலவழியிலே எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகலத்தை சிருஷ்டித்தவர், அவரால் ஆகும். இந்த காலவழியிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியாலே ஆகும். செருபாபேலே நீ உணர்ந்து கொள். உடைய பலங்கள், ஞானம், உடைய திட்டங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிக்கலாம். சொல்ல, ஆண்டவரே ஆசீர்வாடுங்க, ஆண்டவரே என் குடும்பத்து மேலே நீ ஆசீர்வாடுங்க, என் தொழில் மேலே ஆசீர்வாடுங்க, என் பிள்ளைகள் மேல் நீ ஆசீர்வாடுங்க. ஒழுங்கற்ற ஒரு நிலைமை, வெறுமையான ஒரு நிலைமை, இருளான ஒரு நிலைமை, ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருந்தார். என்ன நேர்த்தியாய் உண்டாக்கப்பட பாருங்க. மரியாள் கேட்ட, எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆவியானவர் உண்மையை நிலையிடுவார், அவர் மேல் ஆசீர்வாடுவார். தேவனுடைய பிள்ளையே, நாட்டில் ஆவியானவர் ஆசீர்வாடட்டும், ஆவியானவர் ஆசீர்வாடட்டும். ஜீவனை பிறப்பிப்பார், ஒழுங்கு உண்டாகும், நிறைவு உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிற கர்த்தர். விசுவாசி கூடுமானால் ஆகும். விசுவாசி ஆண்டவர் நிச்சயமா எங்கள் தேசத்தை தருவார். இந்த காரியம் நடக்கும், நிச்சயமாய் தேவன் செய்வார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். காண்கிற காரியங்கள் எதிர்மறையா இருக்கலாம், கேட்கிற காரியங்கள் நம்பிக்கையற்றதா இருக்கலாம். விசுவாச வார்த்தைகளை பற்றி கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு இருதயத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். தேவனுடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய இன்றைக்கு ஆண்டுடைய கரம் சிருஷ்டிக்கிற கரம், இன்றைக்கும் புதிதாய் உருவாக்குகிற கரம். ஒரு காரியம் நமக்கு உண்டாக்கியவரால் தர முடியும். தட் இஸ் பிலீவ். அதை விசுவாசிப்போம். எல்லா கவலைகள், கேள்விக்குறிகள் இந்த பகல் வேலையில் நம்ம விட்டு அகலட்டும், இந்த கால் வேலை நம்ம விட்டு அகலட்டும். தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரம்பட்டும், விசுவாசத்தினால் இருதயம் நிரம்பட்டும், தேவனுடைய வார்த்தையினால் உள்ளம் தைரியப்படட்டும், எல்லா அதையிலும் நீங்கட்டும். எல்லா சமயம் ஆண்டவர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே மாலை ஆகும், ஆண்டவரே மாலை ஆகும், எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம், எல்லா வாயத்தில் சொல்லுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், விசுவாச வார்த்தை பேசுவேன். உம்முடைய கரத்தினால் ஆகுமாப்பா, உம்முடைய ஆவினால் ஆகும் ஆண்டவரே. நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், நான் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் ஆண்டவரே. நான் அதில் ஆண்டவர் வெற்றி காணலை, உம்மால் ஆகுமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஒரு பல்லா காத்தா ராபா, ஒரு புதிய விசுவாசம் நமக்குள்ள உண்டாகட்டும். சாத்தான் வைத்திருக்கிற எல்லா அவிசுவாசம் நீங்கட்டும், எல்லா அதைரியங்கள் நம்முடைய உள்ளத்தை நீங்கட்டும். ஒரு பல்லா காத்தா ராபா ஷபா ராபா லா காத்தா ராமா ரே காத்தா ராமா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. எல்லா விசுவாசத்தோடு ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்று, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஆராய் சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத. எல்லாம் சொல்லுவோம், எல்லா வாயத்தை சொல்லுவோம் ஐயா. எல்லாம் சொல்லுவாங்க வாயை திறந்து. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோடு அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் இயேசுவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி எல்லா விசுவாசத்தோடு, எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். அவையும் செய்து முடிப்பவர் ஐயா, நீரே எனக்கு குறித்ததை ஐயா, நீரே எண்ணி. எல்லாம் சொல் வாய் தர விசுவாசத்தோடு. நீரே ஐயா, நீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். மன்னே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத எல்லாம் சொல், எல்லா வாய்த்தர சொல். கால புண்ணிய விசுவாசம் நம்பிக்கை உருவாவதாக. எல்லா விசுவாசம் நீங்கட்டும். ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகும். வறண்ட நீலத்தை நீரோற்றாய் மாற்றுபவர் இப்பொழுதே, இப்பொழுதே மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே ஏசப்பா, ஏசையா ஐயா, நீரே அவ்வாந்திர வெளியே தண்ணீராய் ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாது எல்லாம் இயேசுவே ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும்.
எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை சொல்கிறோமா? ஹalleluya. உரபல தர ஷபரபல கதராமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாவற்றையும் எனக்காய் உங்களுக்காக செய்து முடிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றும் ஆவிக்குரிய காரியம், உலக காரியம், சரீர காரியம் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு தீர்வை கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த காலவெளியிலே என்ன நினைவுகளை செய்யுங்கள் என்று சொல்ல கட்டளை கீழ்ப்படிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திலே பானம் பண்ண போகிறோம். ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி